தந்தையார் பேர் நாகராஜன் அவர்கள். அவர் ப்ரொஃபசர் எஸ் நாகராஜன், பல பேர் அறியப்பட்டவர்கள். அவர் தான் தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை துவங்கினார் 1983 82. அந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி நடந்துட்டு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி பாத்தீங்கன்னா, கிராமம் கிராமமா போய் அறிவியலை சொல்லிக் கொடுக்கிறது, மூட நம்பிக்கைகளை அகற்றுவதும், நல்ல சிந்தனைகளை விதைப்பதும், அறிவியல் கருத்துக்களை அடிப்படை மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு இலக்கா இருந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது சோ அண்ணார் அப்படி வாழ்ந்த அந்த அவர் இப்ப எங்களோட இல்லப்பா ஒரு 6 மாசம் முன்னாடி தவறிட்டாங்க. சோ அவருடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் புனிதப்படுத்துவதுன்னு நாங்க யோசிக்கிறப்போ, அவர் விதைத்த, அவர் நம்பிக்கையோடு இருந்த, அவர் விதைத்த, அவர் வளர்த்த, அவர் வளர்த்தெடுத்த அதே பாதையில் அந்த அறிவியலை கொண்டு போய் கடைகளை அனைத்து மக்களுக்கும் சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் துவங்கியதுதான் இந்த அறக்கட்டளை. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க, பல விஷயங்களுக்கு நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. ஆனா அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு தூரம் அதுல ஒரு உத்வேகமோ, ஒரு பணமோ, ஒரு சிந்தனைகளோ அதிகமாக இருப்பதில்லை. அதுல ஒரு நினைச்சு பார்க்கிறப்ப ஒரு பெரிய ஆச்சரியம் தான், திரு ரகுராம் சார் பிஎஸ்என்ஏ காலேஜ்ல வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதனுடைய நீட்சியாக 7 நாட்களுக்கு ஒரு திருவிழா போன்று புத்தாக்க திருவிழாவாக மாற்றி திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக நடத்துவதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதை சொல்றப்போ முக்கியமா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இதை நான் திரு உதயச்சந்திரன் சார் அவர்கிட்ட நான் பேசினேன், இந்த பைனான்ஸ் செக்ரட்டரி அவர்கிட்ட நான் இதை பகிர்ந்துகிட்டப்போ உடனடியாக அதை வரவேற்று அடுத்த நொடி அவர் திண்டுக்கல் ஆட்சியாளர் திரு சரவணன் அவர்களுக்கு போன் பண்ணிட்டாரு. போன் பண்ணி இந்த மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்த ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும்தான். அதற்கு பிறகு திரு ஆட்சியாளர் திரு சரவணன் இருந்து அவ்வளவு ஒரு ஆதரவு, எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு. திண்டுக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை ஒரு தன்னுடைய ஒரு பணியின் ஒரு பகுதியாக ஒரு எடுத்துக்க. சும்மா ஏதோ நீங்க பண்றீங்க சப்போர்ட் பண்ண ஓகே போங்க அப்படி கிடையாது. இது தன்னுடைய ஒரு செயல், தான் இந்த மாவட்டத்திற்காக தான் நிகழ்ச்சியாக வேண்டிய ஒரு செயல். அனைத்து மாணவர்களும் பயன்பெற்றாக வேண்டும், இந்த மாணவர்களுக்கு இந்த தகவல், இந்த அறிவை போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான வேட்கை விளைந்ததுதான் இந்த நிகழ்ச்சி. அவருடைய ஆதரவு தான் இது இவ்வளவு கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதனால அதாவது அந்த பதவிக்காக இருந்து செய்வது என்பது ஒன்று, ஆனால் மனமாக தான் இந்த நாடு முன்னேற வேண்டும், மக்கள் முன்னேற வேண்டும், குழந்தைகள் படிக்க வேண்டும், அறிவு திறன் வளர வேண்டும், இந்த மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த உள்நோக்கத்தால் விளைகின்ற ஒரு செயல் தான் அந்த சரவணத்தோட செயலை நான் பார்க்கிறேன்.